ஓம் சாய்ராம். ஒரு சாய் சகோதரிக்கு சீரடியில் நடைபெற்ற ஒரு அற்புத அனுபவத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சகோதரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது போன்ற அற்புதம் பலரோட வாழ்க்கையில் நடந்திருக்கும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இவங்க ஷீரடிக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 17 பேரோடு சேர்ந்து மலேசியாவிலேருந்து சீரடிக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. திட்டமிட்டபடியே பயணத்தையும் தொடர்றாங்க. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்க ஸ்ரீ சாய் சச்சரிதத்தை படிச்சுட்டு, பாபா எனக்கு நீங்கள் ஷீரடியில் தரிசனம் தந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும்னு மிக பணிவோடு பாபா கிட்ட வேண்டிக்கிறாங்க. இவங்களோட பயணம் இனிதே தொடருது. இவங்க எல்லாரும் மும்பையில் போய் இறங்குறாங்க. மும்பையிலேருந்து ஒரு பஸ் பிடிச்சு ஷீரடிக்கு கிளம்புறாங்க. அப்படி போகும்போது இரவு நேரமானதுனால இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டயர்டாக இருக்கிறதுனால தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் தூக்கம் வரல. இவங்க அப்பப்போ வெளியில் வேடிக்கை பார்க்குறாங்க. இவங்க பார்க்குற ஒவ்வொரு நேரமும், அதாவது ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்கும்போது எல்லா இடங்கள்லையுமே இவங்களுக்கு பாபா தரிசனம் தந்திருக்காரு. அதாவது பேருந்துலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு வாகனத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல பாபா படமாகவோ இல்லை ஸ்டிக்கராகவோ இவருக்கு காட்சி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து இவங்க மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பாபா நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கீங்கன்றத எவ்வளோ அழகாக எனக்கு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு பாபாவுக்கு இதயபூர்வமாக நன்றி தெரிவிக்கிறாங்க. அப்படியே தன்னுடைய ஷீரடி பயணத்தை ஆவலோட காத்துக்கிட்டு பாபாவுக்கு நன்றி சொல்லிய வண்ணமே தொடர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு ஷீரடியை சென்று அடைகிறாங்க. இவங்க எல்லாரும் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்களோட பொருட்கள்லாம் வச்சுட்டு கிளம்புறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க தன்னோட குடும்பத்தாருக்கு நான் நல்லபடியாக ஷீரடிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு போகிறாங்க. அப்போது இந்த அளவுக்கு மொபைல் ஃபோனோட பயன்பாடு இல்லை. அங்கே பூத்தில் போய் நிற்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி பேசுகிறதுக்காக வரிசையில் நின்றுட்டுருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இவங்க திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு முதியவர் நின்றுட்டுருக்காரு. அவர் வெள்ளை நிற அங்கி அணிஞ்சிட்டு நிற்கிறாங்க. மிகவும் அமைதியாகவும் வசீகரிக்கக்கூடிய முகத்தோடு இருக்கார். அவர் இவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. அந்த முகத்தை பார்த்து இவங்க திகைச்சு போய் நின்றுறாங்க. அவருடைய கண்களில் ஒரு தெய்வீக மந்திர சக்தியை இவங்க உணர்ந்து கொள்கிறாங்க. அவர் எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்காங்க. அவரை பார்த்துட்டு இவங்க கண்கள்ல இருந்து தண்ணி தார தாரையாக கொட்டுது. இவங்களால அடக்கவே முடியல அழுகையை. அது பாபா தான் அப்படின்னு இவங்க உணர்ந்து கொள்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, தன் கையில் இருந்த எல்லா காசையும் அப்படியே எடுத்து நின்றுட்டுருக்கிறவரோட திருவோட்டில் போடுறாங்க. அவர் மேலும் இவங்கள பார்த்து ஒரு புன்னகை புரிஞ்சிட்டு கைகளை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி ஒரே நொடியில் மறைஞ்சு போயிடுறாரு. இவங்களுக்கு பாபாவை பார்த்த சந்தோஷத்தில் மிகவும் பூரிப்படைகிறாங்க. மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, பாபாவோட பார்த்த நேரத்துலேருந்து இவங்க மனசில் இருந்த எல்லா சுமைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பாபாவை பார்த்த அந்த நொடியிலிருந்து தன்னோட வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டதாகவும், அமைதி, மகிழ்ச்சி, அன்பு மற்றும் வாழ்வில் வெற்றி இவற்றை கண்டு கொண்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதோடு மட்டுமல்ல, எனது பிறவியின் நோக்கத்தையே நான் பாபாவோட பாதாம்புயங்களில் கண்டு கொண்டேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஜெய் சாய்ராம்.